நேற்று ஆஸ்திரேலியாவில் நடந்த ஷூட்டிங்க்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்கள் தான் மற்றும் அந்த நாடு இவங்களுக்கான ட்ரைனிங்கை கொடுத்துருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் லீக் ஆகிருக்கு. அதோடு சேர்த்து யுக்ரைன் வழக்கம் போல் வருஷம் ஃபுல்லாக அடி வாங்கிட்டு திடீர்னு ஒரு பெரிய சம்பவத்தை ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ரஷ்யாவுக்கு சொந்தமான அதிநவீன ஒரு ஆயுதத்தை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுது. ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த 2 செய்திகளை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பாகிஸ்தானியர்கள் தான் இந்த ஆஸ்திரேலியா நடந்த ஷூட்டிங்க்கு காரணம் அப்படின்றத ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த பாகிஸ்தானிய நபர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டூரிஸ்ட் விசாவில் வந்து போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் கன்னின் மூலமாக அங்கே வந்த ஜூ மக்களை சுட்டிருக்காங்க. இப்போது இந்த நபர்கள் அவங்க கன்னை பயன்படுத்தின விதத்துலையும் போல்ட் ஆக்ஷனில் பெருசாக எந்த ஒரு ஸ்கோப்பும் இல்லாமல் மக்களை எய்ம் பண்ணி சுட்டதை வச்சும் இவங்களுக்கு பாகிஸ்தானில் ஏதோ விதமான ஒரு ஃபயர் ஆர்ம்ஸ் ட்ரைனிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குன்றத இப்போதைக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் எபிசென்டர் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு நம்ம பாகிஸ்தானை சொல்கிறதுக்கான காரணம் வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. குளோபல் எபிசென்டர் ஆஃப் டெரரிசம்னு இந்தியா மட்டும்தான் இது வரைக்கும் உலக நாடுகள் மத்தியில் இந்த கருத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்தியாவாகிய நம்ம பாகிஸ்தானை குளோபல் எபிசென்டர்னு சொல்கிறப்ப எல்லாருமே அதை ஒத்துக்குவாங்கன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டான டெரரிஸ்ட் அட்டாக்கில் தான் அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட முக்கியமான எய்மே அதுவாக தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தாலும் அந்த டெரரிஸ்ட் ஏதோ ஒரு வகையில் பாகிஸ்தானோட லிங்க்கில் இருக்காங்க. எய்தர் அவங்க பாகிஸ்தானில் அடைக்கலம் தேடி போகிறாங்க, இல்லை அப்படின்னா பாகிஸ்தானில் தான் ட்ரைனிங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதற்கான தக்க நடவடிக்கையை ஃபைவ் ஐஸ் மற்றும் அமெரிக்கா தலைமையில் இருக்கக்கூடிய சில முக்கிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உளவு அமைப்பான ரா ஆல்ரெடி MI6, CIA மற்றும் சில முக்கியமான வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் கூட இணைந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் அவங்களோட ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு இன்னும் பாகிஸ்தானி தீவிரவாதிகளுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளோட இந்திய உளவாளிகளால் வெஸ்டர்ன் சப்போர்ட்டை கேதர் பண்ண முடியும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்த இந்த சம்பவம் அப்படின்றத நமக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னா இது நடக்கும். ஸோ இதன் மூலமாக நம்ம பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகளை மிக சுலபமாக வேட்டையாட முடியும் அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு சாதகமான விஷயம். அண்ட் இந்த ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு வருவோம். ரஷ்யர்கள் வழக்கம் போல் வருஷம் ஃபுல்லாக யுக்ரைனை போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வார் ஆஃப் அட்ரிஷனில் யுக்ரைன் மிகப்பெரிய இழப்புகளை இழந்துக்கிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் அந்த சோல்ஜர்ஸுக்கு ஒரு மொரால் பூஸ்ட் ஏற்படுத்துகிற மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு அட்டாக் ஒன்று பிளான் பண்ணுவார். இந்த அட்டாக் எந்த விதத்துலையும் குறைச்சி மதிப்பிடுற மாதிரி நான் பேச விரும்பலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவை இவங்க பண்ணுற இந்த அட்டாக்ஸ் எல்லாமே மெட்டிகுலஸ்லி பிளான்டு. இந்த மாதிரி அவ்வளோ சுலபமாக யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது. நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை காலி பண்ணதாக இருக்கட்டும், ரஷ்யன் பாம்பர்ஸுக்கு எதிராக ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸை பண்ணதாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே இன்டெலிஜென்ஸின் மூலமாக யுக்ரைன் நடத்தின மாஸ்டர் பீஸ். அப்படி ஒரு மாஸ்டர் பீஸை தான் இப்போ பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ரஷ்யா கிட்ட ரொம்ப நாளாக ஒரு லேசர் ஏர்க்ராஃப்ட் ஒன்று இருந்துச்சு. இந்த லேசர் ஏர்க்ராஃப்ட் என்ன வேலை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான லேசரை அந்த ஏர்க்ராஃப்டோட மூக்கு பகுதியில் பொருத்தி வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற பலிஸ்டிக் மற்றும் க்ரூஸ் மிசைல்ஸை சுட்டு வீழ்த்துறதுக்காண்டி பயன்படுத்தப்பட்டுச்சு. இது சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏர்க்ராஃப்ட். இந்த ஏர்க்ராஃப்டில் பல வருடங்களாக அவங்க இந்த லேசரை போட்டு சோதித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் சோவியத் யூனியன் வீழ்ந்ததுக்கப்புறமா ரஷ்யன்ஸும் இந்த ரீசர்ச்சில் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கன்ஸுக்கு அடுத்து ஒரு ஒர்க்கிங்கான லேசரை ஏர்க்ராஃப்டில் மவுண்ட் பண்ணது சோவியத் யூனியன்ஸ் தான். அதனால் இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இதை இப்போ யுக்ரைனியர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை அவங்க நாட்டோட இராணுவ வீரர்களுக்கு மத்தியில் ஒரு மொரால் பூஸ்டாக அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு யுக்ரைனியர்கள் சந்திக்கக்கூடியது மிகப்பெரிய தோல்வியாக இருக்குது ஃப்ரண்ட் லைனில். ஸோ அந்த சோல்ஜர்ஸுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அண்ட் யுக்ரைனுக்கு ஒரு பாசிட்டிவ் பிஆர்ன்றது கிடைக்கும். இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கான காணொலியில் நான் சொன்ன செய்திகளை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.